மச்சான் இந்த பொண்ணு யாருடா? மச்சான் என் கேர்ள் ஃப்ரெண்ட்ரா. மச்சான் சூப்பரா இருக்காடா. ஆமா மச்சான் பயங்கரமா இருக்குதுடா. நேத்தான் மச்சான் இந்த பொண்ணை பூச்சேன். எப்படிங்கிறா? பயங்கரமா இருக்கிறாளா? போட்டோ எல்லாம் காட்டுறேன். சரியான கட்டம் மச்சான். அதுக்குதான் மச்சான் வெயிட் பண்றேன், சீக்கிரமா காட்டுறா. மச்சான் வேற எதனா போட்டோ இருந்தா காமிய. ஆமா மச்சான் வேற போட்டோ காமிய, அப்பதான் இன்ட்ரெஸ்டா இருக்கும். மச்சான் இன்னைக்கு நைட்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு போட்டோ சென்ட் பண்றேன்னு சொல்லிக்குது. அது சென்ட் பண்ணனா நான் உங்க 2 பேருக்கும் காட்டுறேன். ஏய் நீயே வந்து போட்டோ பாடுறா. நீ என்னடா அண்ணாத மாதிரி நின்னுகிற? வா வந்து பாரு, வா காட்டுறேன். டேய் சீ கம்னுறா, அந்த போட்டோலாம் நான் பார்க்கலடா. உன்னை ஒரு பொண்ணு ட்ரஸ்ட் பண்ணி போட்டோ அனுப்புதுன்னா நீ மட்டும் தான்டா அது வச்சுக்கணும். அந்த பர்சனல நீ உன் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுகிற. அசிங்கமால இவனுலாம் அதுக்கு சிரிச்சிங்கன்னு ஜாலியா என்ஜாய் பண்ணி அந்த போட்டோவை பார்த்துனுக்குறானுங்க. வீட்டுல அம்மா அப்பா தங்கச்சி யாரும் இல்லாத மாதிரி. டேய் டேய் நீ என்னடா அம்மாவை தங்கச்சி வச்சு எவ்வளவு ஒருத்திக்காக போயிட்டு கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்கா? டேய் கோவம் வருதாடா உங்களுக்குலாம்? உங்க அம்மா உன் தங்கச்சியை பத்தி சொன்னா இவ்வளவு கோவம் வருது. இதுவே அந்த பொண்ணுக்கும் அம்மா அப்பா தங்கச்சி அண்ணன் நிறைய பேர் இருந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் இந்த மாதிரி சொன்னா கோவம் தாண்டா வரும். ஃபர்ஸ்ட் மத்தவங்கள பேசுறதுக்கு முன்னாடி உங்க வீட்டு ஆளுங்களை ஃபர்ஸ்ட் யோசிச்சு பாடுறா.